Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Rabbi shrah li sadri wa yassir li amri wa hlul 'uqdatam min lisani yafqahu qawli. Rabbi zidni ilman nafi'a wa 'amalan mutaqabbalan wa rizqan tayyiba. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம சர்ஃபை ரெஸ்யூம் பண்ணி அதை போய்க்கிட்டு இருக்கோம். சர்ஃபை பொறுத்த வரைக்கும் நம்ம கற்றுக்கிறதுக்கு வேர்ப்ஸை பற்றி தான் நம்ம படிக்கணும். வேர்ப்ஸில் தான் டிரைவபிள், அதாவது ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலை தான் வேர்ப்ஸ் உருவாகும். அதனால் சர்ஃப் சப்ஜெக்டில் வினைச்சொற்களை பற்றி படிக்கணும். அப்படிங்கிற அடிப்படையில் நிறைய வினைச்சொற்கள் இதில் படிக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். அதே சமயம் சில இஸ்முகளும் டிரைவபிள், அதாவது ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலை எடுக்கக்கூடிய இஸ்முகளையும் நம்ம சர்ஃபில் தான் அதை கனெக்ட் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா? அதன் அடிப்படையில் தான் லமீர்களை நம்ம பார்த்தோம். ஹுவ, ஹுமா, ஹும், ஹிய, ஹுமா, ஹுன்ன, இதெல்லாம் சர்ஃப் செய்யக்கூடியது விஷயங்கள் இல்லையா? அதனால் நம்ம லமீர்களை அது ஃபியலோட கனெக்ட் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதுக்காக ஃபியலுடைய அடிப்படையான விஷயத்த நம்ம லமீர்களை வச்சு தான் தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால நம்ம லமீர்களை பார்த்தோம். லமீர்கள் எதில் சேரும்? இஸ்மில் தான் சேரும். அதே போல் நம்ம அதுக்கப்புறம் வினைச்சொற்களாக பார்த்தோம். மாலி, முலாரி, அம்ரு, நஹி. அதை தொடர்ந்து இஸ்முகளை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அதன் அடிப்படையில் அதுக்கப்புறம் வரக்கூடிய இஸ்மு, அந்த இஸ்மு ரெண்டாக பார்க்கணும். ஜாமிதான இஸ்மும் இன்னொன்று என்னென்னா முஷ்தகான இஸ்முன்னு பார்த்தோம். அந்த முஷ்தகான இஸ்முகள் 7 வகைப்படும் அப்படின்றத லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். அந்த 7 வகை முஷ்தகான இஸ்முகளில் முதல் 5 வகை சர்ஃப் செய்யக்கூடிய பாடத்தில் வரும். மற்ற 2 சர்ஃபுடைய பாடத்தில் வராது. அது நகுடைய பாடத்தில் வரும். ஏன்னா அது சர்ஃப் செய்யக்கூடியது கிடையாது. அதை நான் போன வீடியோலையும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இதில் முஷ்தகான இஸ்முகளில் 7ம் சர்ஃபில் பார்க்க போகிறது கிடையாது. முதல் 5 தான் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அந்த முதல் 5ம் சர்ஃபுடைய பாடத்தில் நம்ம இப்போ பார்க்க போகிறதுல முதல் பாடத்தை எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா? அதாவது இஸ்முல் முஷ்தகில் ஃபஸ்ட்டு லெசன், ஃபஸ்ட்டு டைப் என்னென்னா இஸ்முல் ஃபாயில், ஆக்டிவ் நவுன் அல்லது ஆக்டிவ் பார்ட்டிக்கல் அல்லது செயலை செய்யக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு சாப்டரை நம்ம அந்த டைப்பை பார்த்தோம். அந்த டைப்பையே இப்போ சாப்டராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கான புரிதல் என்னென்னா இஸ்முல் ஃபாயில், ஓகேங்களா, ஆக்டிவ் பார்ட்டிக்கல் அல்லது ஆக்டிவ் நவுன், செயலை செய்யக்கூடியவர். ஓகேங்களா? செயலை செய்யக்கூடியவர் அப்படின்னு வினைச்சொல்ல பார்த்தோன்னா மாரூஃப், செய்வினை, மாரூஃப்னு பார்த்தோம். அந்த மாரூஃப் வினைச்சொல்லாக பார்க்கும்போது மாரூஃப்னு சொல்கிறோம். அதே ஒரு இஸ்மா பார்க்கும்போது எப்படி சொல்கிறோம்? ஒரு ஆக்டிவ் நவுன் அப்படின்னு சொல்கிறோம். அஜெக்டிவ் தான், கிட்டத்தட்ட அஜெக்டிவ் தான் ரெண்டாக பிரியும். ஆக்டிவ் நவுன், பாசிவ் நவுன் அப்படின்னு. ஸோ அஜெக்டிவ் தான், சிஃபத்து தான் ரெண்டாக பிரியுதுன்னு இன்னொரு ஸ்காலர்ஸ் மூலியமாக சில விளக்கங்களையும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அந்த சிஃபத்து தான், அதாவது இஸ்மிலே ஒரு வகையான சிஃபத் இருக்கு இல்லையா? அந்த சிஃபத்து தான் இஸ்முல் ஃபாயில் அல்லது இஸ்முல் மஃபூலா பிரியுது அப்படிங்கிறத நான் மற்ற ஸ்காலர்ஸோட கனெக்ட் பண்ணி சொல்லியிருந்தேன் இல்லையா? அப்போ இஸ்முல் ஃபாயிலும் அட்ஜெக்டிவ் தான், வர்ணிக்கக்கூடிய வார்த்தை தான். ஆனால் தெளிவாக சொல்லணும்னா இந்த சிஃபத்தை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று இஸ்முல் ஃபாயில், இன்னொன்று இஸ்முல் மஃபூல். ஓகேங்களா? அப்போது இந்த இஸ்முல் ஃபாயில்ங்கிறதே அட்ஜெக்டிவ் தான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சிஃபத் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ், அதுலேருந்து வந்தது தான் இஸ்மு ஃபாயில். அப்போ அதுவும் அட்ஜெக்டிவ் அப்படிங்கிறது தான் உங்களுக்கான புரிதல். அதை தமிழில் புரிஞ்சுக்கணுன்னா வர்ணனை, ஓகேங்களா? தமிழில் அந்த டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய, வர்ணனை பண்ணக்கூடிய எல்லாமே அட்ஜெக்டிவ் தான். ஸோ இஸ்முல் ஃபாயிலும் அப்படி தான் வர்ணிப்போம். ஓகேங்களா? உங்களுக்கு தொடர்ந்து பார்த்தா புரியும். வாங்க லெசனுக்குள்ளே போயிடலாம். லெசனோட ஹெட்டிங் இஸ்முல் ஃபாயில் எழுதிக்கோங்க. ஆக்டிவ் நவுன், செயலை செய்யக்கூடியவன். ஸோ இந்த இஸ்முல் ஃபாயிலுக்கு கீழே நம்ம என்னெல்லாம் தலைப்புக்கு கீழே பார்க்க போகிறோம் அப்படின்னா, இஸ்முல் ஃபாயில் அப்படின்னா என்ன, நம்பர் 1. அப்புறம் இஸ்முல் ஃபாயில் இருக்கு இல்லையா, வாட் இஸ் த ஃபார்மட் ஆஃப்
அதோட ஃபார்முலா என்ன? அதோட வசன் எப்படி இருக்கும்? அந்த வசன் எப்படி எடுக்கிறது? ஓகேங்களா? வசன் வந்து எதிலிருந்து எடுக்கணும்? இஸ்முல் ஃபாயிலோடைய வசன் எதிலிருந்து எடுக்கணும்? அப்புறம் வந்து அதனுடைய யூஸ் என்ன? அதுக்கு என்ன பயன் இருக்கு? இஸ்முல் ஃபாயில கொண்டு என்ன பயன்? என்ன பலன் நமக்கு ஒரு சென்டென்ஸ்ல கிடைக்கும், இந்த கிராமர்ல கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபாயிதா. அதனோட ஃபாயிதா. இது எல்லாத்தையுமே நம்ம வந்து காம்ப்ரஹெண்டா பார்க்க போறோம். கனெக்ட் பண்ணி பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு இஸ்முல் ஃபாயில் அப்படின்னா என்ன? அப்படின்னா, மன் காம அல் ஃபியல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அரபியில சொல்லும்போது இஸ்முல் ஃபாயில் அப்படின்னா என்னன்னா, மன் காமல் ஃபியல் செயலை தாங்கி நிற்பவர். தமிழ்ல சொல்லணும்னா செயலை தாங்கி நிற்பவர். ஒன் ஹூ ஸ்டாண்ட்ஸ் ஆன் த ஆக்ஷன். ஒன் ஹூ பிலாங்ஸ் டு த ஆக்ஷன். ஒரு செயலை தாங்கி பிடிச்சி யார் நிற்கிறாங்களோ அவங்க தான் இஸ்முல் ஃபாயில். அந்த நபர் தான் இஸ்முல் ஃபாயில். இப்போ ஒருத்தர் எழுதுறாரு. அவர் எழுதுறாருன்னு சொன்னா அது வினைச்சொல்லா போயிடும். ஒருத்தர் படிக்கிறாரு. படிக்கிறார்னு சொன்னா வினைச்சொல்லா போயிடும். ஏன்னா அங்க காலத்தை கனெக்ட் பண்றோம். டென்ஸை கனெக்ட் பண்றோம். படிக்கின்றார், எழுதுகின்றார், எழுதினான், படித்தான். ஸோ டென்ஸை கனெக்ட் பண்ணும்போது அது வேர்பா மாறிடுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்போ ஒரு ஆக்ஷன்ல டென்ஸ் கலக்குதோ, டென்ஸ் வந்து கனெக்ட் ஆகுதோ அப்போ அது வினைச்சொல். அப்போ அது வேர்ப். அப்போ அது ஃபியல். எப்போ ஒரு செயலை ஒரு மனுஷனை சொல்லி வர்ணிக்கிறோமோ அது இஸ்மு ஃபாயில். ஓகேங்களா? செயலை செய்யக்கூடியவர், அதுதான் எழுதக்கூடியவர். எழுதுனான்றது ஒரு ஆக்ஷன். அதை எழுதக்கூடியவர், படிக்கக்கூடியவர், ஓடக்கூடியவர், சாப்பிடக்கூடியவர், தூங்கக்கூடியவர். ஸோ அந்த நபரை வர்ணிக்கிறோம் ஒரு ஆக்ஷனை சொல்லி. இதில் எந்த டென்ஸும் கிடையாது. அந்த நபரை வர்ணிக்கிறோம், அந்த நபரை வர்ணனை செய்கின்றோம். அப்போ அந்த வர்ணனை எல்லாமே எதில் தான் செய்கிறோம்? பெயர் சொல்ல தான். சிஃபத்து தான். சிஃபத்து பெயர் சொல், இஸ்முக்கு தான் சொந்தம். இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு வினைச்சொல்லுக்கும் ஒரு இஸ்முக்கும் ஆக்ஷனே இருந்தாலும் ஒரு புரிதல் உங்களுக்கு இருக்கணும். புரிஞ்சிச்சா? இதுதான் அந்த செயலை யார் தாங்கி நிற்கின்றாரோ அந்த நபரை கொண்டு வர்ணித்து நமக்கு ப்ரொஜெக்ட் பண்ணா அதுதான் இஸ்முல் ஃபாயில். டீட்டெயிலாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. இப்போ என்னன்னா, உதாரணத்துக்கு இங்கிலீஷில் நம்ம நிறைய வார்த்தைகள் நம்ம பார்த்துருப்போம். அது நமக்கு இஸ்முல் ஃபாயில் தான் அது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஜஸ்ட் இங்கிலீஷு, தமிழ் இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி பார்ப்போம். ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. ஹெல்ப் அப்படின்னு சொல்கிறேன். ஹெல்ப் அப்படின்னு சொன்னால் அது ஒரு வினைச்சொல். இந்த ஹெல்ப் செய்கிறவங்க என்ன சொல்லுவோம்? ஹெல்ப்பர். இஆர் போட்டு ஹெல்ப்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஹெல்ப்பர், ஹெல்ப்பர் அப்படின்னு சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஹெல்ப்னு சொன்னால் வேர்பு. ஹெல்ப்பர் அப்படின்னு சொல்லும்போது அது என்ன? ஒன் ஹூ ஸ்டாண்ட்ஸ் ஆன் த ஆக்ஷன் இல்லையா? ஒன் ஹூ பிலாங்ஸ் டு த ஆக்ஷன். அந்த செயலை செய்கிறாங்க இல்லையா? டிரைவ் பண்ணுறவங்கள டிரைவர். குக் வந்து குக்கு தான் சொல்லுவோம். குக்கர்னு சொல்ல மாட்டோம். குக்கு வந்து குக்கு தான். டிரைவ் பண்ணுறவங்க டிரைவர். டிட் செயலை செய்கிறவங்க டூயர் அப்படின்னு சொல்லுவோம். எழுதுறவங்கள ரைட்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எழுத்தாளர், எழுத்தாளர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஹெல்ப்பர், டிரைவர், ரைட்டர், ரன்னர், ரீடர் படிக்கக்கூடியவர். ரீட் அப்படின்னா படிக்கிறது, அது ஆக்ஷன். ரீடர் அப்படிங்கும்போது அது படிக்கக்கூடியவர்னு சொல்கிறோம் இல்லையா? இங்கிலீஷில் இந்த வேர்டெல்லாம் இதெல்லாம் இஸ்முல் ஃபாயில் தான் அரபிக்கில். ஓகேங்களா? இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஒரு வினைச்சொல்லிலேருந்து எடுத்த பெயர் சொல், அதாவது ஒரு வேர்ப்லேருந்து வரக்கூடிய நவுன் அப்படிங்கிறத தான் பார்ப்பாங்க. அதை ப்ரொஃபஷ்னல் நேமோட கனெக்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் நவுனோடைய அந்த வெரைட்டிஸில் இருக்கும். ப்ரொஃபஷ்னல் நேம் எல்லாமே நவுன் தான். இன்ஜினியர், டாக்டர் அப்படிலாம் கொடுப்பாங்க இல்லையா? இது எல்லாமே அரபியை பொறுத்த வரைக்கும் இஸ்முல் ஃபாயில் தான். ஆனால் சில வார்த்தைகள் சில வேறு வேறு பேட்டர்ன்லேருந்து உருவாகிருந்தால் அது இஸ்முல் ஃபாயிலை சேராது. நிறைய அதுக்கு உதாரணம் இருக்குது. நீங்கள் போக போக தெரிஞ்சுப்பீங்க. ஆனால் இஸ்முல் ஃபாயில் அப்படிங்கிறது ஒரு வினைச்சொல்லிலிருந்து எடுக்கக்கூடிய பெயர் சொல். ஹெல்ப்பர் அப்படின்னு எடுக்கிறோம் பாருங்க. அதே போல் அரபியில் நம்ம ஒரு வினைச்சொல், ஒரு ஃபியல், அந்த ஃபியல்லேருந்து டிரைவ் ஆன இஸ்முல் ஃபாயிலாக தான் இருக்க முடியும். அது எப்படின்னு நீங்கள் உதாரணத்தோடு பார்க்கலாம் வாங்க. அதாவது இதோட ஃபார்முலா அடுத்து நம்ம என்ன சொல்கிறோம்? இந்த இஸ்முல் ஃபாயிலை எடுக்கக்கூடிய ஃபார்முலாவை பற்றி சொல்கிறேன். ஓகேங்களா?
நீங்க எப்பவுமே ஒரு ஃபியல் எழுதிக்கோங்க. 3 எழுத்து ஃபியல்களுக்கானது மட்டும் தான் நான் இப்ப சொல்லப் போறேன். நம்ம இஸ்முல் ஃபாயில் டோட்டலா படித்தாலும், நீங்க எந்த வினைச்சொல்ல பத்தி படிச்சிருக்கீங்க? சுலாசி முஜர்ரது ஃபீஹி மட்டும் தான் படிச்சிருக்கீங்க. சுலாசி மஸீது ஃபீஹி கூட நீங்க இன்னும் பார்க்கல. இல்லையா? வெறும் 3 எழுத்துல 8 பேட்டர்ன் இருந்துச்சு பார்த்தீங்களா? ஃபஅல யஃப்உலு, ஃபஅல யஃப்இலு, ஃபஅல யஃப்அலு. ஃபஈல யஃப்அலு, ஃபஈல யஃப்இலு. அப்புறம் ஃபஉல யஃப்உலு, ஃபஉல யஃப்அலு. இப்படி தான் நம்ம வந்து 8 கிட்டத்தட்ட 8 பேட்டர்ன் வந்து சுலாசி முஜர்ரது ஃபிஹில பார்த்தோம். இந்த 8க்கான இஸ்மு ஃபாயில மட்டும் தான் நீங்க இங்க தெரிஞ்சுக்க போறீங்க. நீங்க அடுத்தடுத்த வினைச்சொற்கள் சுலாசி மஸீது ஃபிஹி படிச்சதுக்கு அப்புறம் அதுல எல்லாம் எப்படி இஸ்முல் ஃபாயில் எடுக்கணும் அப்படிங்கிறதுல வரிசையா அதுக்கப்புறம் ஆன்கோயிங் ரொம்ப ஈஸியா நமக்கு போயிடும். படிச்சுக்கலாம். ஆனா இஸ்முல் ஃபாயில்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு, நீங்க இஸ்முல் ஃபாயில் எப்படி எடுக்கணுன்ற பேட்டர்ன் எல்லாம் இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதாவது அது தெரிஞ்சுக்கணும்னாலும் 3 எழுத்து வினைச்சொற்களுடைய இஸ்முல் ஃபாயில மட்டும் தான் இதுல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஏன்னா நீங்க படிச்சது 3 எழுத்து வினைச்சொற்கள் மட்டும் தான். சுலாசி முஜர்ரது மட்டும் தான். ஸோ அதுக்கான வினைச்சொற்கள்லேருந்து எப்படி அந்த இஸ்முல் ஃபாயில எடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும் தான் நான் இந்த வீடியோல சொல்லுவேன். ஸோ டோட்டலா இஸ்மு ஃபாயில்னா என்னன்னு சொல்லிடுவேன். அது எப்படி பேட்டர்ன் எடுக்கணும்னு சொல்லிடுவேன். இதனுடைய யூஸ் எல்லாமே டோட்டலா இதுல வந்துரும். ஆனா எப்படி இஸ்முல் ஃபாயில் எந்தெந்த ஃபார்மேட்டுக்கு உருவாகுங்கிறது 3 எழுத்து ஃபியல் மட்டும் தான் குடுக்க போறேன். ஏன்னா, நீங்க 4 எழுத்து, 5 எழுத்து, 6 எழுத்தெல்லாம் ஃபியலா படிச்சதுக்கு அப்புறம் தான் அதுல இஸ்முல் ஃபாயில் உங்களுக்கு நான் குடுக்க முடியும். புரிஞ்சிருச்சா? ஓகே. இன்ஷா அல்லாஹ். ஓகே வாங்க. இப்போ இந்த இஸ்முல் ஃபாயில் அப்படின்ற தலைப்பிலேயே இருக்கு பாருங்க. ஃபாயிலுன். இதுதான் ஃபார்முலா. ஃபாயிலுன். ஃபஅல இருக்கு பாருங்க. இதுக்குள்ள ஃபஅல ஒளிஞ்சிருக்கா? ஃபா இருக்கு, ஐன் இருக்கு, லாம் இருக்கு. ஸோ ஃபஅல பேட்டர்ன்ல நீங்க ஒரு வினைச்சொல்ல எடுங்க, ஒரு வேர்ப் எடுங்க, ஒரு ஃபியால் எடுங்க. நஸர ஆஸ் ஆல்வேஸ் நம்ம எல்லாருமே என்ன எடுத்திருப்போம்? எக்ஸாம்பிளுக்கு நஸர வச்சு தான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ நஸரவே எடுத்துக்கோங்க. உடைய இடத்துல நமக்கு என்ன இருக்கு? நூன் இருக்கு. ஐனுடைய இடத்துல என்ன இருக்கு? ஸ்வாத் இருக்கு. லாமுடைய இடத்துல என்ன இருக்கு? ரா இருக்கு இல்லையா? ஃபஅல நஸ்வர. இதுக்கு பக்கத்துல நீங்க என்ன எழுதிக்கோங்க? ஃபாயிலுன். ஸோ இந்த ஃபாயிலுன் ஃபஅலலேருந்து உருவாயிருக்கு. ஸோ இந்த ஃபஅலலேருந்து ஃபாயிலுன் உருவாயிருக்கு மாதிரி நஸரலேருந்து இந்த ஃபாயிலுன் ஃபார்மெட்டை எடுக்கணும். அப்படியே இந்த ஃபாயிலுன் ஃபார்மெட்டை நஸரவுக்கு பொருத்தணும். பொருத்திட்டா நமக்கு இஸ்முல் ஃபாயில் கிடைச்சிடும். ஸோ ஃபா கலிமாவில் நமக்கு ஃபா இருக்கு. அந்த ஃபாயிலுன்ல உள்ள ஃபா இருக்கு, அலீஃப் இருக்கு, அதுக்கு ஃபதஹ் இருக்கு. அப்போ இந்த நூனை எடுங்க, இந்த நூனை போடுங்க. அந்த ஃபாவுக்கு என்ன இருக்கு? அலீஃப் இருக்கு. அந்த நூனுக்கு பக்கத்தில் அந்த அலீஃபை சேருங்க. ஃபாவுக்கு என்ன ஹரக்கத் இருக்கு? ஃபத்தஹா இருக்கு. அதை அந்த நூனுக்கு சேர்த்துடுங்க. ஸோ ஃபா இஸ் கன்வெர்ட் இன்டு நஸர ஃபார் நஸர நான் கிடைச்சிருச்சா? ஃபாங்கிற மாதிரி நான் கிடைச்சிருச்சு. ஐன் எடுத்துக்கோங்க. ஐனை அழல உள்ள ஐனை எடுத்துக்கோங்க. இந்த ஐனை தூக்கி ஐனுடைய இடத்துல நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? ஸ்வாத் இருக்கு. அந்த ஐனுடைய இடத்துல ஸ்வாத போடுங்க. ஸ்வாது. ஓகே. இந்த ஐனுக்கு என்ன? ஃபா இ கசர் இருக்கா? ஐனுக்கு கசர் இருக்கா? ஃபா இ இருக்கு. ஸோ இந்த ஈக்கு கசர் இருக்கிறதுனால ஸ்வாதுக்கு கசரை போடுங்க. நாஸ்வி ஃபா இ நாசி கிடைச்சிருச்சா? அதுக்கப்புறம் லாம் கலிமா. லாம் கலிமாவை தூக்கி எழுதுங்க. லாம் கலிமாவுக்கு தொம்மா தன்வீன் இருக்கு. ஓகேங்களா? ஸோ லாமுடைய இடத்துல நமக்கு இங்கே ரா இருக்கு. அந்த ராவை எடுத்து போடுங்க. இந்த ராவை போட்டுட்டு லாமுக்கு என்ன ஹரக்கத் இருக்குன்னு பாருங்க. லாமுக்கு என்ன ஹரக்கத் இருக்கு? தொம்மா தன்வீன் இருக்கு. ஸோ அந்த லாமுக்குரிய தன்வீனை எடுத்து அப்படியே ராக்கு அப்ளை பண்ணிடுங்க. ஸோ லுன்னுன்ற இடத்துல நமக்கு ருன் கிடைச்சிருச்சு. ஃபா நா ஐ ஸ்வி லுன் ருன் ஃபாயிலுன் நாசிருன் கிடைச்சிருச்சா? இந்த நாசிருன் தான் இஸ்முல் ஃபாயில். எதற்கான இஸ்முல் ஃபாயில்? நஸரக்கான இஸ்முல் ஃபாயில். ஓகேங்களா? ஃபஅலக்கான இஸ்முல் ஃபாயில் ஃபாயிலுன். நஸரக்கான இஸ்முல் ஃபாயில் நாசிருன். இப்போ இதுக்கு என்ன மீனிங்? நஸர அப்படின்னா அவன் ஒரு ஆண் உதவி செய்தான். மாலியுடைய மீனிங். நம்ம எந்த ஃபார்முலாலேருந்து எடுக்கணும்னா
மாலியான ஃபார்முலா தான். இப்போ முலாரிலேருந்து நம்ம அம்ரு எடுத்தோம். ஸோ இஸ்முல் ஃபாயில் இங்க முலாரிலேருந்து எடுக்கலாமான்னா எடுக்கக்கூடாது. நம்ம எதை பேசிக்கா வச்சுக்கணும்னா மாலியான ஃபியலை தான் வச்சுக்கணும். ஓகேங்களா? மாலியான ஃபியலை நீங்க வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா மஸ்தரை கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? மஸ்தர் நஸ்ருன் அப்படின்ற மஸ்தர் இருக்கு இல்லையா? அதையும் வைத்து எடுக்கலாம். ஆனா நான் ஒவ்வொன்றுக்கும் சொல்லுவேன், எது வேணாலும் எதையும் வச்சு எடுக்க முடியுமான்னு கிடையாது. இப்ப நசரக்கு என்சுரு எடுக்கணும்னா நசர வச்சு தான் என்சுரு எடுக்க முடியும். உன்சுர்னு அம்ரு எடுக்கணும்னா நசரவை கொண்டு வந்து வச்சிருக்க முடியாது. மாலியான ஃபியலை வைக்க முடியாது. என்சுருன்ற முலாரியான ஃபியலை வச்சு தான் அம்ரு உன்சுர்னு எடுக்க முடியும். ஸோ எந்த வசன் எடுக்கணுமோ அதுக்கு என்ன பேட்டர்ன் யூஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறேனோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மற்றதுலேருந்து எடுக்க முடியாதுங்கிறதுக்காக தான் நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். புரியுதா? ஸோ நான் எப்பப்போ என்ன ஃபார்மேட்டிலேருந்து என்ன ஃபார்மேட்டை உருவாக்கணும்னு நான் சொல்கிறேனோ அதை தெளிவாகிடுங்க. நோட்ஸில் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ மாலிலேருந்து தான் முலாரி எடுக்க முடியுது. முலாரிலேருந்து தான் அம்ரு எடுக்கணும். ஸோ மாலிலேருந்து போயிட்டு நான் அம்ரு எடுக்கிறேன் அப்படின்னா அது முடியாது. அதுபோல் இந்த இஸ்முல் ஃபாயில் நான் முலாரிலேருந்து தான் எடுப்பேன் அப்படின்னா முடியாது. நீங்கள் மாலிலேருந்து எடுங்க அல்லது மஸ்தர்லேருந்து எடுக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுக்காக தான் நான் அந்த மஸ்தரையும் சேர்க்குறேன் உங்களுக்கு. புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நசரனா நமக்கு என்ன மீனிங்? அவன் ஒரு ஆண் உதவி செய்தான். அதான மீனிங். இப்போ இஸ்முல் ஃபாயிலா அது மாறும்போது என்ன மீனிங் கொடுக்குறோம்? அவன் ஒரு ஆண் உதவி செய்யக்கூடியவன். இங்க எந்த காலமும் இல்லை. அவன் செயலை செஞ்சு அவனை வர்ணிக்கிறோம். அவன் என்ன செயல் செய்கிறானோ அதை செய்யக்கூடியவன் அந்த பர்டிகுலர் நபரை வர்ணிக்கிறோம். இது ஒரு வர்ணனை. தட் இஸ் அட்ஜெக்டிவ். இஸ்முல் ஃபாயில். ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்ன மீனிங் கொடுக்குறோம்? அவன் ஒரு ஆண் உதவி செய்யக்கூடியவன். இங்கிலீஷில் சொல்லும்போது த மேன் ஒன் ஹூ ஹெல்ப்ஸ் இப்படி சொல்கிறது ரொம்ப இன்டிரெக்டாக ரொம்ப வளைச்சு சொல்லக்கூடிய மீனிங். டைரெக்டாக நமக்கு இங்கிலீஷில் மீனிங் இருந்தால் எடுத்துக்கோங்க. நிறைய வார்த்தைக்கு டைரெக்டாக இங்கிலீஷ் மீனிங் இருக்குது, சிலதுக்கு கிடையாது. அப்போது அது கிடையாதுங்கும் போது த மேன் ஒன் ஹூ அப்படின்லாம் சேர்க்க வேண்டியது இருக்குது. பட் பர்டிகுலர்லி இதுக்கு இருக்குது. நசரக்கு நசர நான் ஹெல்ப்டு இல்லையா? இதுக்கு நாசிருனுக்கு ஹெல்ப்பர் சேர்த்து ஹெல்ப்பர் அப்படின்னு சொல்லி சேர்த்துடலாம். ஸோ ஹெல்ப்பர் அப்படிங்கிறது தான் இதுக்கான மீனிங். ஹி ஒன் மேன் ஹெல்ப்பர் அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் இந்த நாசிருன். அவன் ஒரு ஆண் உதவி செய்யக்கூடியவன். புரிஞ்சிருச்சா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த நசர இருக்கு இல்லையா? இதை நம்ம எப்படி டிரைவ் பண்ண போகிறோம்? இதை வச்சு பார்த்துட்டு நம்ம சுலாசி முஜர்ரது 8 பேட்டர்னுக்கும் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றையும் நான் சொல்லிடுறேன். ஒவ்வொரு பேட்டர்னுக்கும் எப்படி இஸ்முல் ஃபாயில் எடுக்கணும்னு சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த நசரக்கு மட்டும் இன்னும் என்னென்னலாம் டிரைவ் பண்ணி எடுக்கணுங்கிறத நீங்கள் பார்த்துடணும். ஓகேவா? புரிஞ்சிருச்சா? ஓகே. நசர அப்படிங்கிறதுலேருந்து நாசிருன் நமக்கு கிடைச்சிருச்சு. இந்த நாசிருன் மட்டும்தானா? இது டிரைவபிள்னு சொன்னீங்களே, ஒரு நிலையிலிருந்து இன்னும் நிறைய சர்வ் செய்ய முடியும்னு சொன்னீங்களே அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? அதுக்கான ஒரு பதிலை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். நாசிருன் அவன் ஒரு ஆண் உதவி செய்யக்கூடியவன் கிடைச்சிருச்சு. இப்போ இது நாசிருங்கும்போது அவன்தான், அவன் அப்படிங்கிறது ஹீ அப்படிங்கிறது மட்டும்தான் பொருள் வைக்கணுமா அப்படின்னா கிடையாது. நம்ம இந்த 14 எழுதிக்கோங்க. நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய லமீர்கள் 14 இருக்கு இல்லையா? அந்த 14 லமீரையும் எழுதுங்களேன். எழுதிட்டு எதில் பொருந்தும்னு நான் உங்களுக்கு வச்சு சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? நாசிருன் அதுக்கு முன்னாடி இதை டிரைவ் பண்ணிடலாம். எப்படி? நாசிருன் அப்படின்னா அவன் ஒரு ஆண் உதவி செய்யக்கூடியவன் அப்படின்ற பொருளை வச்சுக்கோங்க. இதில் மொத்தம் 6 ஃபார்ம் இருக்குது. இதில் எத்தனை இருக்குது? இந்த இஸ்முல் ஃபாயிலில் மொத்தமே 6 பேட்டர்ன் தான். ஆனால் நமக்கு லமீரில் என்ன இருக்கும்? 14 பேட்டர்ன் இருக்கும். ஆனால் இந்த 6ஐயும் அந்த 14ஓட பொருத்தி பார்க்க முடியும். எப்படின்னு நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இந்த 6ஐயும் என்னன்றதை பார்த்துடலாம் வாங்க. நாசிருன் அவன் ஒரு ஆண் உதவி செய்யக்கூடியவன். ஓகே. இதுலேருந்து இருமை எடுக்கணும் அடுத்தது. அவர்கள் 2 ஆண்கள் உதவி செய்யக்கூடியவர்கள். ஓகேங்களா? ஸோ நாசிருன் போட்டுட்டு அந்த ருன்னை எடுத்துட்டு அலிஃப் நூன் சேர்த்துருங்க. நூனுக்கு கஸ்ரா போட்டுருங்க. அந்த ராக்கு ஃபத்தஹா போட்டுருங்க. அவ்வளோதான். நாசிராணி கிடைச்சிடும். ஸோ நாசிருன்
நாசிராணி. இருமைக்கு தன்வீன் பார்க்க முடியாது. அது ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இருமைக்கும் வாவ் நூன் கூட்டப்பட்ட பன்மைக்கும், அலிஃப் நூன் கூட்டப்பட்ட இருமைக்கும் நமக்கு தன்வீன் பார்க்க முடியாது. இருந்தாலும் இந்த அலிஃப் நூனும் வாவ் நூனு தான் இஅ்ராபு அப்படிங்கிறத நான் போக போக உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஸோ நாசிருன் கன்வெர்ட் இன்டு நாசிராணி. அவர்கள் 2 ஆண்கள் உதவி செய்யக்கூடியவர்கள். தே 2 மென் ஹெல்ப்பர் இல்லாட்டி தே டு ஹெல்ப்பர்ஸ். தே டு ஹெல்ப்பர்ஸ். ஓகேங்களா? இது மென்னுக்கானது. ஆண் பாலுக்கானது. அவன் ஒரு ஆணுக்கானது, அவர்கள் 2 ஆணுக்கானது, பெண் பாலுக்கானது கிடையாது. ஓகேங்களா? அடுத்தது ப்ளூரல். ஒருமை கிடைச்சிருச்சு, இருமை கிடைச்சிருச்சு. பன்மை. வாவ் நூன் சேர்த்துருங்க. ராவுல உள்ள தன்வீனை போட்டுடு போக்கிடுங்க. வாவுக்கு சுக்குன் போடுங்க. நூன் ஃபத்தஹ செய்யப்பட்ட நூனை சேருங்க கடைசியில. நாசி ரூ. அப்போ ரூ அந்த ரா இருக்கு இல்லையா, அதுக்கு தன்வீன் தொம்மா தன்வீன் இருந்துச்சுல, அதை எடுத்துருங்க. தொம்மா தன்வீன் வச்சுட்டு வெறும் சிங்கிள் தொம்மாவை போட்டுட்டு வாவு சேருங்க. வாவுக்கு சுக்கூன் போடுங்க. நூனுக்கு ஃபத்தஹா போட்டு போட்டுருங்க. நாசி ரூன. ஓகேங்களா? நாசிருன், நாசிராணி, நாசிரூன. அவர்கள் பல ஆண்கள் உதவி செய்யக்கூடியவர்கள். தே மினி மென் ஹெல்ப்பர். தே மெனி ஹெல்ப்பர்ஸ். தே மெனி ஹெல்ப்பர்ஸ். தே மெனி மென் ஹெல்ப்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். தே மெனி ஹெல்ப்பர்ஸ். தே ஆல் ஹெல்ப்பர்ஸ். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா தே ஆல் ஹெல்ப்பர்ஸ். ஓகேங்களா? அவர்கள் பல ஆண்கள் உதவி செய்யக்கூடியவர்கள். ஸோ ஒருமை, இருமை, பன்மை 3லையும் ஆண்பால் பார்த்தாச்சு. இது 3 ஃபார்மட். இது அப்படியே பெண்பாலில் பார்க்க போகிறோம். எப்படி பெண்பாலில் பார்க்குறது? வாங்க. பெண்பாலுக்கு வந்து நாசிருன் இருக்கு இல்லையா, இந்த ருன்னை எடுத்துட்டு ரன்னு மாற்றுங்க. நாசி ர துன் போட்டுருங்க. தாவுல் மர்பூத்தா. பெண்பாலுடைய அடையாளமான குண்டுத்தா என்று சொல்லக்கூடிய தாவுல் மர்பூத்தா போடுங்க. அதை போட்டுட்டு தொம்மா தன்மீன், அந்த மேலே இருக்க தொம்மா தன்மீனை தூக்கி இதுக்கு போட்டுடுங்க. ருன்னுக்கு இருக்கக்கூடியதை துன்னா போட்டுருங்க. நாசி ரத்துன். அவள் ஒரு பெண் உதவி செய்யக்கூடியவள். ஷி ஒன் கேர்ள் ஹெல்ப்பர். இல்லாட்டி ஷீ இஸ் ஹெல்ப்பர். ஷீ ஹெல்ப்பர். ஓகேங்களா? இதுதான் நாசி ரத்துன். அதுக்கப்புறம் வந்து அதோட இருமை அந்த தாவுல் மர்பூத்தாவை எடுத்துருங்க. டோட்டலாகவே தாவுல் மர்பூத்தா இஸ் சேஞ்ச் இன்டு நீட்டதா. நீட்டதாவை மாற்றுங்க. லாங் தான்னு சொல்லுவோம். தாவுல் மர்பூத்தா இஸ் சேஞ்ச் இன்டு லாங் தா. அப்போ நீட்டத்தா போட்டுட்டு அந்த நீட்டத்தா பக்கத்தில் ஒரு அலீஃப் போடுங்க. அந்த தாவுக்கு ஃபத்தஹா போடுங்க. நூன் போடுங்க. அதுக்கப்புறம் நூனுக்கு கசர் போட்டுருங்க. நா சி ர தா நீ. நாசிரத்தானி. அவர்கள் 2 பெண்கள் உதவி செய்யக்கூடியவர்கள். தே 2 கேர்ள்ஸ் ஹெல்ப்பர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தே 2 விமென் ஹெல்ப்பர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒருமை கிடச்சிருச்சு, இருமை கிடச்சிருச்சு பெண்பாலில். மொத்தம் 5 பேட்டர்ன் பார்த்துட்டோம். இப்போ ஃபைனலாக ஒன்று தான் பெண்பால் பன்மை பார்த்துட்டோன்னா இது முடிஞ்சிடும். நா சி ர இருக்கு, ருன்னு இருக்கு இல்லையா, நாசி ரத்துன்னு இருக்கு இல்லையா, துண்ணை எடுத்துருங்க. நாசி ரத்துன்ற பேசிக்காக வச்சுக்கோங்க பெண்பால் பன்மையை. அந்த துண்ணை டோட்டலாக எடுத்துருங்க. பெண்பால் பன்மைக்கு எடுக்கும்போது ஒருமை, பெண்பால் ஒருமையை வச்சுக்கோங்க. நாசி ர இருக்கும். துண்ணை எடுத்துட்டிங்கன்னா அந்த ரவோட ஒரு அலீஃபை செய்யுங்க. நாசி ரா கிடைச்சிரும். அப்புறம் ஒரு லாங் தா சேர்த்துருங்க. நீட்ட தா வந்து சேர்த்து அதுக்கு தொம்மா தன்வீன் கொடுத்துடுங்க. ஸோ நாசி ராத்துன். ஓகேங்களா? அவர்கள் பல பெண்கள் உதவி செய்யக்கூடியவர்கள். தே மெனி கேர்ள்ஸ் ஹெல்ப்பர். தே மெனி ஹெல்ப்பர்ஸ் ஃபெமினைன். உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ ஒருமை, இருமை, பன்மை, ஆண்பால். ஒருமை, இருமை, பன்மை, பெண்பால் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. மொத்தம் 6 பேட்டர்ன் தான் இந்த இஸ்முல் ஃபாயிலுக்கு. இதை தவிர வேற எத்தனை பேட்டர்னும் உங்களுக்கு வராது. அப்போ லமீரோட கனெக்ட் பண்ண சொன்னனே 14 பேட்டர்ன் இருக்கே. இப்போ இங்கே 6 பேட்டர்ன் தானே இருக்கு. நம்ம எப்படி பொருந்துறது, மீனிங்கை பொருந்துறது அப்படின்னா, நாசிருன், நாசிராணி, நாசிரூன, நாசிரத்துன், நாசிரத்தானி, நாசிராத்துன். ஒரு ஆண் உதவி செய்யக்கூடியவன், 2 ஆண்கள் உதவி செய்யக்கூடியவர்கள், பல ஆண்கள் உதவி செய்யக்கூடியவர்கள். ஒரு பெண் உதவி செய்யக்கூடியவள், 2 பெண்கள் உதவி செய்யக்கூடியவர்கள், பல பெண்கள் உதவி செய்யக்கூடியவர்கள். இதுதான் பொதுவான மீனிங். நீங்கள் வைக்கக்கூடிய பொதுவான மீனிங். 1 ஹெல்ப்பர், 2 ஹெல்ப்பர்ஸ், மெனி ஹெல்ப்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங் ஜென்ரலாக வச்சுருங்க. அப்போது நமக்கு ஆனால் நீ, அவன், அவர்கள்
அவர்கள் பலர் அப்படின்லாம் வேணும்னா நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? ஹுவ ஹுமாஹும் ஹிய ஹுமாஹுன்னவ சேர்த்து அவன் அவர்கள்னு பொருள் வைங்க. நீங்கள்னு பொருள் வேணும்போது அந்த அன்துமா அன்தும் அந்தி அன்துமா அந்துன்னவ சேர்த்து நாசிரோன சேர்த்துருங்க. அன நகனு நான் நாங்கள்னு சொல்லும்போது அன நகனுவ சேர்த்து நாசிரோன்னு சொல்லிடுங்க. ரொம்ப சிம்பிள். வாங்க சொல்லித்தரேன் எப்படின்னு. இப்போ நாசிருன்னா ஜென்ரலா உதவி செய்யக்கூடியவன் தான். அவன்லாம் கிடையாது. நான் வந்து இப்போ ஆனா வெறும் நீங்க ஒரு சென்டென்ஸ பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அந்த சென்டென்ஸ்ல ஜென்ரலா இருக்கும்போது, ஜென்ரலா ஒரு இஸ்முல் ஃபாயில் இருக்கும்போது, அங்க ஹுவ காயிப்ல தான் இருக்கும். ஆனா முஹாத்தப்ல வேணும்னா முஹாத்தபுடைய அ டோன் அங்க இருக்கும். முஹாத்தபுடைய ஐடென்டிட்டி ஒரு அடையாளம் அந்த சென்டென்ஸ்குள்ள கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா இருந்தா மட்டும் தான் அது எதிர்க்க உள்ளவங்கள பேசுறதா நமக்கு தெரியும். ஏன்னா ஒரு சென்டென்ஸ பார்த்தாலே தெரிஞ்சிரும். அவனா? நீயா? அவன் உதவி செய்யக்கூடியவன்னு சொல்றாங்களா? நீ உதவி செய்யக்கூடியவங்கன்னு ஜென்ரலா சொல்றாங்கனான்னு நம்ம வந்து ஒரு சென்டென்ஸ வச்சே தெரிஞ்சுக்க முடியும். அதனால நீங்க என்ன செய்யுங்க, சென்டென்ஸ பார்த்து நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஜென்ரலா அதுவரைக்கும் நீங்க ஜென்ரலா தான் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு தேவை. அவன், அவர்கள்ன்னு சொல்லணும்னா, நீங்க வந்து அதற்கான லமீர்கள சேர்த்து தான் சொல்ல முடியும். நீங்கள்ன்னு சொல்லும்போது, அதற்கான அன்துமுடைய லமீர்கள சேர்த்து தான் இந்த நாசிருன பயன்படுத்த முடியும். எப்படி? ஹுவ நாசிருன் உதாரணத்தோட பார்த்துடலாம். ஹுவ நாசிருன் அவன் ஒரு ஆண் உதவி செய்யக்கூடியவன். ஹுமா நாசிராணி அவர்கள் 2 ஆண்கள் உதவி செய்யக்கூடியவர்கள். ஹும் நாசிரூன அவர்கள் பல ஆண்கள் உதவி செய்யக்கூடியவர்கள். ஹிய நாசிரத்துன் அவள் ஒரு பெண் உதவி செய்யக்கூடியவள். ஹுமா நாசிரத்தானி அவர்கள் 2 பெண்கள் உதவி செய்யக்கூடியவர்கள். ஹுன்ன நாசிராத்துன் அவர்கள் பல பெண்கள் உதவி செய்யக்கூடியவர்கள். அந்த நாசிருன் நீ ஒரு ஆண் உதவி செய்யக்கூடியவன். அன்துமா நாசிராணி நீங்கள் 2 ஆண்கள் உதவி செய்யக்கூடியவர்கள். அன்தும் நாசிரூன நீங்கள் பல ஆண்கள் உதவி செய்யக்கூடியவர்கள். அன்தி நாசிரத்துன் நீ ஒரு பெண் உதவி செய்யக்கூடியவள். அன்துமா நாசிரத்தானி நீங்கள் 2 பெண்கள் உதவி செய்யக்கூடியவர்கள். அன்துன்ன நாசிராத்துன் நீங்கள் பல பெண்கள் உதவி செய்யக்கூடியவர்கள். அன நாசிருன் அன நாசிரத்துன் நான் ஒரு ஆண் உதவி செய்யக்கூடியவன். நான் ஒரு பெண் உதவி செய்யக்கூடியவர்கள். நான் ஒரு பெண் உதவி செய்யக்கூடியவள். நஹ்னு நாசிரத்துன் நஹ்னு நாசிரூன நஹ்னு நாசிராத்துன் நாங்கள் பல ஆண்கள் உதவி செய்யக்கூடியவர்கள். நாங்கள் பல பெண்கள் உதவி செய்யக்கூடியவர்கள். ஸோ இருமைக்கு நாங்கள் 2 பெண்கள் உதவி செய்யக்கூடியவர்கள்னு ஒரு பேட்டர்ன் வரும். அதுக்கு நஹ்னானி நாசிரத்தானி நஹ்னானி நாசிராணி நாங்கள் 2 ஆண்கள் உதவி செய்யக்கூடியவர்கள். நஹ்னத்தானி நாசிரத்தானி நாங்கள் 2 பெண்கள் உதவி செய்யக்கூடியவர்கள். இத நீங்க எங்க கனெக்ட் பண்ணணும் தெரியுமா? நீங்க வந்து லமீர்கள் முன்ஃபசீலான லமீர்கள்ல இஸ்மு பிளஸ் லமீர் பிளஸ் இஸ்மு படிச்சீங்க இல்லையா? அதற்கான ஒரு உதாரணம் முத்தசில் இல்ல, முன்ஃபசில்ல. முன்ஃபசில்ல லமீர் பிளஸ் இஸ்ம், லமீர் பிளஸ் ஃபியலு, லமீர் பிளஸ் ஹர்ஃப் கிடையாது. லமீர் பிளஸ் ஃபியல் அழகுக்காக இருக்கு. பட் லமீர் பிளஸ் இஸ்மு வந்து ஒரு ஃபார்முலாவாவே இருக்குன்னு நான் உங்களுக்கு லமீர் பாடத்துல சொல்லிக் குடுத்தேன். அதுல லமீர் பிளஸ் இஸ்முல தான் இது சேரும். அப்போ நம்ம இதுக்கு என்ன தர்கீப் ஃபாலோ பண்ணலாம்? யாராபு இதுக்கு என்ன தர்கீப் குடுக்கலாம்னா, ஹுவ முபுத்ததா, நாசிருன் ஹபர். ஓகேங்களா? ஸோ முபுத்ததா ஹபராவும் இத நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்க. முன்ஃபசீலான லமீர்களையும் இத நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்க. இது ஒரு இஸ்முல் ஃபாயில் தான். இஸ்முல் ஃபாயிலையும் இவ்வாறு பயன்படுத்த முடியும். முபுத்ததா ஹபர்லையும் பயன்படுத்த முடியும். முன்ஃபசிலான லமீர்கள்லையும் இத பயன்படுத்த முடியும்னு ஓவரால் உங்களுக்கு ஒரு காம்ப்ரஹெண்ட் வியூவ நீங்க கனெக்ட் பண்ணி எல்லா லெசன்ஸையும் யோசிச்சு இத நீங்க படிங்க, எடுத்துக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு இது எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ 6 பேட்டர்ன் தான் இருக்கு. அப்போ எதிர்க்க உள்ளவங்களுக்கு அன்துமாவ போட்டு அதே நாசிரோன் பேட்டர்ன நீங்க தூக்கி வச்சு யூஸ் பண்ணிட வேண்டியதுதான். ஓகேங்களா? ஸோ 6 பேட்டர்ன் உங்களுக்கு போதுமானது. இது 14 பேட்டர்ன்லயும் உங்களால பொருந்தி பார்த்து படிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஸோ உங்களுக்கு எதுவுமே இல்ல. லமீர்களே இல்லாம வருது அப்படின்னு சொன்னா, ஜென்ரலா வரும்போது, அதுல வந்து மேக்ஸிமம் 90% என்னவா தான் இருக்கும்?
அது காயிபா தான் இருக்கும். ஹுவஹுமா தான் அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கும். ஏன்னா, ஒரு குரான் வசனத்திலேயே நீங்க அப்படிலாம் பார்க்கும்போது, உங்களுக்கு என்ன தெரிஞ்சிரும்? இது வந்து எதன் அடிப்படையில இருக்கு? இதுக்குள்ள என்ன லமீர் ஒளிஞ்சிருக்கும்? யார்ட்ட எதிர்க்க பேசுறாங்க? அல்லாஹ் வந்து எதிர்க்க உள்ளவங்கள்ட்ட பேசுறாங்களா? இல்ல காயிபா பத்தி இன்டைரக்ட்டா ஒரு சில விஷயங்கள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றானான்னு சொல்லி, அந்த ஆயத்துகள வச்சு அந்த அ அந்த உரையாடல வச்சு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஸோ, அரபில எந்த சென்டென்ஸ் எடுத்தாலும், அந்த உரையாடல் பேட்டர்ன் எதன் அடிப்படையில அமையுதோ, அத பொறுத்து இது அன்தவா, ஹுவவா, ஹுமாவா, அன்துமாவான்ற டிஃபரன்ஸ உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஒருமை உங்களுக்கு இருமையிலே தெரிஞ்சிரும் இருமையா, பன்மையான்னு. ஆனா, ஹுமாவா, அன்துமாவா காயிபா இருக்கா, முஹாத்தபா இருக்கான்னு அந்த உரையாடல், அந்த கான்வர்சேஷன வச்சு உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இவ்ளோ தான். நீங்க இதுதான் பேட்டர்ன், இப்படிதான் எடுக்கணும், இப்படிதான் உருவாக்கணும். இத 8லயும் நம்ம பொருந்தி பார்த்துடலாம். 8 பேட்டர்ன்லயும் நம்ம வந்து வச்சு சர்ச் செஞ்சு பார்த்துடலாம். ஓகேங்களா? ஓகே. வாங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம நசரக்கானது எடுத்தோம். நசர வந்து எதோட பேட்டர்ன்? ஃபஅல யஃபூலு பேட்டர்ன் இல்லையா? நசர யன்சுருன்றதுலேருந்து தான் நாசிருன்னு நம்ம எடுத்திருக்கோம். ஸோ நசரக்கு வந்து நமக்கு தெரிஞ்சுச்சு. யஃபூலு பேட்டர்னுக்கு எடுத்தாச்சு. மொத்தம் 8 அ மொத்தம் 8 இல்லையா? மொத்தம் 8 சுலாசி முஜர்ரது ஃபீஹி இருக்கு. அந்த 8க்கான வினைச்சொற்களையும் ஃபர்ஸ்ட்டு எழுதுங்க. அதற்கான பேட்டர்ன் அது யஃப்உலுக்கு. சரி, நசர ஒண்ணு இருக்கு. தரப, ஃபதஹ. ஓகேங்கள்ல. நசர வந்து யஃப்உலுக்கு உள்ளது. தரப யஃப்இலுக்கு உள்ளது. ஃபதஹ யஃப்அலுக்கு உள்ளது. ஃபஇல ஃபார்மேட்டுக்கு அலிம. ஃபஉல ஃபார்மேட்டுக்கு கரும. ஃபஇல ஃபார்மேட்டுக்கு அடுத்து ஹசிப. அடுத்து ஃபஇல யஃப்உலு ஃபார்மேட்டுக்கு ஃபலீல. ஃபலீல யஃப்லுலு வரும். அடுத்து ஃபஉல ஃபார்மேட்டுக்கு கவுத யக்வுதுன்னு வரும். ஸோ இது எல்லாத்துக்குமான இஸ்முல் ஃபாயில ஒவ்வொன்னா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு நசர பார்த்துட்டோம். நசர ஓகே. நசர நாசிருன் சொல்லிடுறேன் திரும்ப. நாசிருன், நாசிராணி, நாசிரூன, நாசிரத்துன், நாசிரத்தானி, நாசிராத்துன். பொருள் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். அதனால அடுத்தடுத்ததுக்கான பொருள சொல்றேன். அடுத்து லரப லாரிபுன், லாரிபுன், லாரிபானி, லாரிபூன, லாரிபத்துன், லாரிபத்தானி, லாரிபாத்துன். அவன் ஒரு ஆண். இல்லாட்டி நான் ஜென்ரலான மீனிங் சொல்றேன். ஒரு ஆண் அடிக்கக்கூடியவன், 2 ஆண்கள் அடிக்கக்கூடியவர்கள், பல ஆண்கள் அடிக்கக்கூடியவர்கள், ஒரு பெண் அடிக்கக்கூடியவள், 2 பெண்கள் அடிக்கக்கூடியவர்கள், பல பெண்கள் அடிக்கக்கூடியவர்கள். அடுத்தது வந்து ஃபத்தஹ ஃபாத்திஹுன். ஓகேங்களா? ஃபாத்திஹுன், ஃபாத்திஹானி, ஃபாத்திஹூன, ஃபாத்திஹத்துன், ஃபாத்திஹத்தானி, ஃபாத்திஹாத்துன். ஒரு ஆண் வெற்றி பெறக்கூடியவன், திறக்கக்கூடியவன். 2 ஆண்கள் வெற்றி பெறக்கூடியவர்கள், 2 ஆண்கள் திறக்கக்கூடியவர்கள், பல ஆண்கள் வெற்றி பெறக்கூடியவர்கள், பல ஆண்கள் திறக்கக்கூடியவர்கள். ஒரு ஒரு பெண் வெற்றி பெறக்கூடியவள், ஒரு பெண் திறக்கக்கூடியவள். 2 பெண்கள் வெற்றி பெறக்கூடியவர்கள், 2 பெண்கள் திறக்கக்கூடியவர்கள். பல பெண்கள் வெற்றி பெறக்கூடியவர்கள், பல பெண்கள் திறக்கக்கூடியவர்கள். ஓகேங்களா? அடுத்து அலிம, ஆலிமுன். ஆலிமுன், ஆலிமானி, ஆலிமூன, ஆலிமத்துன், ஆலிமத்தானி, ஆலிமாத்துன். ஒரு ஒரு ஆண் அறிஞர், அறியக்கூடியவர். 2 ஆண்கள் அறியக்கூடியவர்கள், பல ஆண்கள் அறியக்கூடியவர்கள். அறிஞர்கள் தான் அறியக்கூடியவர்கள் இல்லையா? ஸ்காலர்ஸ் பேசிக்கலி. அறியக்கூடியவர்கள் இஸ் ஈக்குவல் டூ அறிஞர் இல்லையா? அறிஞர் தான் அறியக்கூடியவர்னு நானு ரொம்ப டீப் வேர்டுல சொல்றேன். இதோடைய எக்ஸ்டர்னல் வேர்ட் பார்த்தீங்கன்னா, அறிஞர்னு இருக்கும். அதோட இன்டர்னல் வேர்டு தான் அறியக்கூடியவர். ஓகேங்களா? ஸோ வந்து ஆலிமுன், ஆலிமானி, ஆலிமுன. அவன் ஒரு ஆண் அறியக்கூடியவன். ஒரு ஆண் அறியக்கூடியவன், 2 ஆண்கள் அறியக்கூடியவர்கள், பல ஆண்கள் அறியக்கூடியவர்கள். ஒரு பெண் அறியக்கூடியவள், 2 பெண்கள் அறியக்கூடியவர்கள், பல பெண்கள் அறியக்கூடியவர்கள். அடுத்தது கரும, சங்கையானான். காரிமுன். ஓகேங்களா? காரிமுன், காரிமானி, காரிமூன, காரிமத்துன், காரிமத்தானி, காரிமாத்துன். ஒரு ஆண் ஆகக்கூடியவன், 2 ஆண்கள் சங்கையாகக்கூடியவர்கள், பல ஆண்கள் சங்கையாகக்கூடியவர்கள். ஒரு பெண் சங்கையாகக்கூடியவள், பல பெண்கள் 2 பெண்கள் சங்கையாகக்கூடியவர்கள், பல பெண்கள் சங்கையாகக்கூடியவர்கள். அதாவது ஒன் ஹூ ஜென்ரஸ், ஒன் ஹூ ஹி இஸ் அ மேன், ஒன் ஹூ ஜென்ரஸ், தே டூ மேன், ஒன் ஹூ ஜென்ரஸ், தே டூ
ஹூ ஜென்ரஸ், தே மெனி ஹூ ஜென்ரஸ் அந்த மாதிரி வரும் இதோட மீனிங்கு. இது வந்து ஒரு இன்ட்ரான்சிட்டிவ் வெர்பா இருக்கும். அதாவது ஒரு லாசிமான ஃபியல். அ அதுக்காக வந்து இது எப்படி இருக்காது, இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வராது. அதனால செயல் தானா நடக்கிறதுன்றதுனால அப்படி இந்த மீனிங்ல வரும். ஸோ அது மாரி தான் கருமவ நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து ஃபஇல ஹஸிப, ஹாசிபுன் கணக்கிடக்கூடியவன், கால்குலேட்டர்ஸ், அக்கவுண்டன்ட். அக்கவுண்டன்ட்ன்னு ஒரு இன்டர்னல், எக்ஸ்டர்னல் மீனிங் இதுக்கு அக்கவுண்டன்ட் தான். இன்டர்னல் மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா, கால்குலேட், ஒன் ஹூ கால்குலேட்ஸ், ஒன் ஹூ கால்குலேட்ஸ் ஒருத்தவங்க கணக்கிடக்கூடியவர்கள். கணக்காளர்ன்னு நம்ம எக்ஸ்டர்னல் வேர்ட் சொல்லுவோம். அதோட இன்டர்னலா பார்த்தோம்னா கணக்கிடக்கூடியவர். ஓகேங்களா? ஹாசிபுன் கேள்வி கணக்குக்கு அல்ல அந்த வார்த்தை தானே பயன்படுத்துறான். ஓகேங்களா? ஹாசிபுன், ஹாசிபுன், ஹாசிபானி, ஹாசிபூன, ஹாசிபத்துன், ஹாசிபத்தானி, ஹாசிபாத்துன். அ ஒரு கணக்கிடக்கூடியவர், 2 கணக்கிடக்கூடிய ஆண்கள், பல கணக்கிடக்கூடிய ஆண்கள். ஒரு கணக்கிடக்கூடிய பெண், 2 கணக்கிடக்கூடிய பெண்கள், பல கணக்கிடக்கூடிய பெண்கள். அடுத்து ஃபஇல உலு வஸன் வந்து ஃபாலிலுன், வர்ச்சுவஸ் பெர்சன், அதாவது ஒரு சிறந்த மனிதர், சிறந்தவர் அப்படின்னு சொல்லி வரும். அதுக்கு இங்கிலீஷ்ல வர்ச்சுவஸ் பெர்சன்னு கொண்டுட்டு வந்துரும். இதுக்கு வந்து வர்ச்சுவஸரர் அப்படின்லாம் கொண்டுட்டு வர முடியுமான்றது எனக்கு இங்கிலீஷ்ல தெரியல. ஓகேங்களா? வர்ச்சுவல் பெர்சன் அப்படின்னு தான் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க மேக்ஸிமம் நான் பார்த்துருக்கேன். சிறந்தவர்னு நமக்கு தமிழ்ல இருக்கு. டைரக்ட் வேர்டு. ஸோ ஃபாலிலுன், ஃபாலிலுன், ஃபாலிலானி, ஃபாலிலூன, ஃபாலிலத்துன், ஃபாலிலத்தானி, ஃபாலிலாத்துன். ஒரு ஆண் சிறந்தவர், 2 ஆண்கள் சிறந்தவர்கள், பல ஆண்கள் சிறந்தவர்கள். சிறக்கக்கூடியவர்கள், சிறப்பானவர்கள் இப்படிலாம் வரலாம். ஒரு பெண் சிறந்தவள், 2 பெண்கள் சிறந்தவர்கள், பல பெண்கள் சிறந்தவர்கள். அடுத்தது கவுத, ஃபவுல வஸன்ல கவுதன்றது வராது, காதன்னு வந்துரும். இதுடைய இஸ்மு ஃபாயில் பேட்டர்ன் எப்படி வந்துரும் தெரியுமா? அந்த கவுத தான் காதன்னு மாறுது. இந்த அலீஃப வந்து ஹம்ஸா போட்டு கஸ்ராக்கிடணும். காயிதுன் அப்படி கிடைச்சிரும் நமக்கு. காயிதுன், சாரி, காயிதுன், காயிதானி, காயிதூன, காயிதத்துன், காயிதத்தானி, காயிதாத்துன். நெருங்கக்கூடியவர்னு அர்த்தம். ஓகேங்களா? நியரர், ஒன் ஹூ பெர்சன் கெட்ஸ் நியரர், க்ளோசர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல வந்து க்ளோசர் அப்படிங்கிறது CLOSER, க்ளோசர், ரொம்ப நெருக்கமானவர் அப்படின்ற மாதிரி மீனிங்ல வரும். நெருங்கக்கூடியவர்னு தமிழ்ல வரும். ஸோ நெருங்கக்கூடிய ஒரு ஆண், நெருங்கக்கூடிய 2 ஆண்கள், நெருங்கக்கூடியவர், 2 ஆண்கள் நெருங்கக்கூடியவர்கள், பல ஆண்கள் நெருங்கக்கூடியவர்கள். ஒரு நெருங்கக்கூடிய ஒரு பெண்ணும் சொல்லலாம். ஒரு பெண் நெருங்கக்கூடியவள் அப்படின்னு சொல்லலாம். 2 பெண்கள் நெருங்கக்கூடியவர்கள், பல பெண்கள் நெருங்கக்கூடியவர்கள். உங்களுக்கு எல்லா பேட்டர்ன் 8 பேட்டர்ன்லயும் எப்படி இஸ்முல் ஃபாயில் எடுக்க முடியும்னு சொல்லிட்டேன். இது எல்லாமே 3 எழுத்து ஃபியல் தான். ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப 4 எழுத்து, 5 எழுத்துக்குலாம் நெறைய இஸ்முல் ஃபாயில் வேற வேற பேட்டர்ன் இருக்கு. நீங்க அதெல்லாம் எதுவுமே படிக்கல. ஏன்னா 4 எழுத்து ஃபியல்களையும் நீ இன்னும் போல. ஸோ அதனுடைய இஸ்முல் ஃபாயில் அப்பப்ப அந்த 4 எழுத்து வினைச்சொற்கள படிக்கும்போது கையோட அந்த இஸ்முல் ஃபாயிலையும் நம்ம சேர்த்து பார்த்துடலாம். ஆனா இதுல இஸ்முல் ஃபாயில்னா என்ன? இஸ்முல் ஃபாயிலோட பேட்டர்ன் எப்படி இருக்கும்? அதை எப்படி எடுக்கணும்? எந்த மாரிலாம் டிரைவ் ஆகும்? அப்படிங்கிற ஓவரால் எல்லாத்தையும் நம்ம இதுல பார்த்துட்டோம். இதனுடைய பயன் என்னன்னா, ஒரு ஆக்ஷன செய்யக்கூடிய நபர குறித்து பேசக்கூடியது தான் இதனுடைய பயன். அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமா நீங்க எழுதிக்கோங்க. சரியா? அதாவது சிம்ப்ளிஃபை பண்ணி எழுதிக்கோங்க. எளிம அ இந்த ரொம்ப முக்கியமானது. ஏன் வந்து இதனுடைய நோக்கம் என்ன? இந்த இஸ்முல் ஃபாயில் உருவாகுனதுக்கான நோக்கம் சிம்ப்ளிஃபை தான். எளிமையாக்குதல் தான். நம்மளுடைய சென்டென்ஸ ரொம்ப பெருசா தமிழ்லலாம் செயலை செய்யக்கூடியவர்னு இருக்கும். இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா, த ஒன் ஹூ ஸ்டாண்ட்ஸ் ஆன் த ஆக்ஷன், ஒன் ஹூ பிலாங்ஸ் டூ த ஆக்ஷன் இப்படி ரொம்ப நீட்டமா இருக்கும். அத ரொம்ப ஷார்ட்டனா சிம்ப்ளிஃபை பண்ணி அரபிக்ல இருக்கும். இஸ்முல் ஃபாயில். ஃபாயில் ஆக்ஷன செய்றவங்க முடிஞ்சு போச்சு. நம்ம சிம்ப்ளிஃபையா நமக்கு சொல்றதுக்கு தான். அதாவது நசரன், நசர அப்படிங்கும்போது அவன் வந்து ஒரு செயல செஞ்சான் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா செய்யக்கூடிய நாசிருன் அப்படின்னு ரொம்ப சிம்ப்ளிஃபை பண்ணி ஒரு வேர்ட குடுக்குறது தான் இந்த இஸ்முல் ஃபாயிலுடைய நோக்கம். அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம பார்த்துட்டோம். இஸ்முல் ஃபாயில்னா என்னன்னு பார்த்தோம். மன் காமல் ஃபியல் செயலை தாங்கி நிற்பவர் அப்படிங்கிறத பார்த்தோம்.
இங்கிலீஷ்ல ஹெல்ப்பர்ன்னு உருவாயிருக்கும். டிரைவர். டிரைவர் செய்யக்கூடியவங்க டிரைவர், ரைட்டர் செய்யக்கூடியவங்க ரைட்டர், பிளேயர் செய்யக்கூடியவங்க பிளேயர், ரீடர் செய்யக்கூடியவங்க ரீடர், அக்கவுண்ட் பண்ணக்கூடியவங்க அக்கவுண்டன்ட். இப்படிலாம் நமக்கு வார்த்தை அரபியில இங்கிலீஷ்ல கிடைக்குது இல்லையா? இத அரபியில நம்ம எப்படி எடுத்துக்கணுங்கிறது ஒரு ஃபியல் நசரலேருந்து நாசிருன், லரபலேருந்து லாரிபுன்லாம் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிறத தான் நம்ம இங்க பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இதற்கான ஃபார்மட்டும் ஃபாயிலுன் அப்படிங்கிற ஃபார்மேட் தான். இது 3 எழுத்துக்கு மட்டும் தான்றத நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இதில ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இந்த வீடியோ இதோட ஃபினிஷ் பண்ணிக்கலாம். துஆ ஓதிக்கலாம். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.